அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக சினிமாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் மலைமலையாக பணம் சேர வேண்டுமா, நீங்கள் நிரந்தரமான கோடீஸ்வரர் ஆக முடியும், அதற்காக என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளலாம், என்னென்ன பரிகாரம் செய்யலாம் பற்றி இந்த சேனலில் இப்போ பார்க்கலாம். கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கும். அதற்காக பல வழிகளில் முயற்சி செய்வார்கள். வாஸ்துப்படி நம்முடைய வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலும் பணம் சேர்வதற்காக பல பரிகாரங்கள் செய்வார்கள். சில பேருக்கு சில பரிகாரங்கள் பலனளிக்கும், சில பேருக்கு எந்த பரிகாரங்களும் பலன் கொடுக்காது. பணம் நிரந்தரமாக நம் வீட்டில் தங்குவதற்கும் நிரந்தரமாக கோடீஸ்வராக ஆவதற்கும் சில பரிகாரங்கள் உள்ளது. பணம் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியாக இருந்து வருகிறது. வாழ்க்கையில் எல்லோருக்கும் விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணத்தை நோக்கி ஓட வேண்டியதாக இருக்குது. அத்தியாவசிய பொருட்களிலிருந்து ஆடம்பரமான பொருட்கள் வரை எதை வாங்க வேண்டும் என்றாலும் அதற்கு பணம் தேவையாக உள்ளது. பணம் எப்போதும் ஒருவரின் கையில் சரளமாக புழங்க வேண்டும் என்றால் வீட்டின் வடக்கு சுவர் ஜன்னலுடன் சேர்ந்து இருக்க வேண்டும். ஈசான்ய மூலையில் உள்ள ஜன்னல் எப்போதும் திறந்தே இருக்க வேண்டும். வீட்டின் பணம் சேர்வதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவு முக்கியமோ அதே அளவு தென்மேற்கு திசை முக்கியம். தென்மேற்கு திசையில் உள்ள பீரோவில் நம் பணத்தை வைக்க வேண்டும். பீரோவை வடக்கு பார்த்து இருக்க வேண்டும். பீரோவை திறக்கும் போது நம் முதுகு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். ஒரு சிலர் பணத்தை பூஜை அறையில் வைத்து பயன்படுத்துவார்கள். பணம் எப்போதும் வந்தாலும் அதை எந்த காரணத்தை கொண்டு பூஜை அறையில் வைக்காதீர்கள். பணம் பல பேர்களின் கைகளுக்கு சென்று மாறி வந்திருக்கலாம். பூஜை அறையை நாம் தெய்வ தன்மையுடன் வைத்திருப்பதால் அதை பூஜை அறையில் வைக்க வேண்டாம். பணத்தை எப்போதும் மரப்பெட்டியில் வைத்து எடுக்க வேண்டும். எதையும் தேக்கி வைத்து கொள்ளும் என்பதால் தான் தேக்கு மரம் என்று பெயர் வந்தது. அதன் உறுதியான நிலைத்த தன்மை நம்மிடம் பணத்தை நிரந்தரமாக தங்க வைக்கும். உங்களுக்கு வருகிற பணத்தை சிவப்பு நிற துணியில் சுற்றி மரப்பெட்டியில் வைக்கும்போது அந்த பணம் பல மடங்காக பெருகும். பணப்பெட்டியில் எப்போதும் ஒருவித வாசனை இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் பச்சை கற்பூர வாசனம் வீசும் நெய் வாசனை நிறைந்திருக்கும் பணம் வைக்கும் நம்முடைய வீட்டு பீரோவில் சிறிதளவு பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம். சில ஏலக்காய் சூம்பு போட்டு வைக்கலாம். வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்கிறது. வசமில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்கள் பர்ஸில் வைத்து கொண்டால் கூட உங்கள் பர்ஸில் இருக்கும் பணத்திற்கு பிரச்சனை வராது. பர்ஸில் இருக்கும் பணம் செலவு ஆனாலும் திரும்பவும் சீக்கிரமாய் உங்களிடம் தேடி வரும். ஒரு சிலர் பணத்தை தேடி அடைந்து கொண்டே இருப்பார்கள். பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி தொலைந்து விடுகிறது. நிம்மதியை தேடும்போது வாழ்க்கை தொலைந்துவிடும். பணம் நம்ம கைக்குள் வருகிறதென்றால் அதை நல்ல விஷயங்களுக்கு தாராளமாக செலவு செய்யுங்கள். உங்களை எப்போதும் செல்வந்தராகவே எண்ணி செலவு செய்யுங்கள். இறைக்க இறைக்க ஊறும் கிணறு போல பணம் உங்களை தேடி மீண்டும் மீண்டும் வரும். சிக்கனமாக இருக்கிறேன் பேர்வழி என்ற பணத்தை இறுக்கி பிடித்து வைத்திருந்தால் அதை அவர்கள் ஒரு நாளும் அனுபவிக்க மாட்டார்கள். ஈய படம் தீயாய் கெடும் என்பார்கள். சிலருக்கு வாஸ்து தோஷத்தினால் பணம் சேராமல் இருக்கும். கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கவே தங்காது. அப்படி இருப்பவர்கள் வீட்டின் மயிலிறகை வைத்திருந்தால் செல்வம் பெருகும். பணம் நகை வைக்கும் பீரோவில் ஒரு மயிலிறகை வையுங்கள். செல்வம் அதிகரிக்கும். தங்கம் நம்முடைய வீட்டின் தங்கமும் செய்யும். அதே போல தங்காலட்சுமியின் அருள் நிறைந்த வலம்புரி சங்கினை நம்முடைய வீட்டில் வைத்தால் செல்வ வளத்திற்கு குறைவிருக்காது. அல்ல குறையாத செல்வ வளத்தோடு நிரந்தர கோடீஸ்வரர் ஆகலாம். பணம் சம்பாதிப்பது சிலருக்கு கடமையாக இருக்கும், பலருக்கு தவமாகவும் இருக்கும். ஒரு சிலர் பணம் இல்லை என்றால் எதையும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது என்ற தவறான எண்ணம் கொண்டு இருப்பார்கள். பணம் முக்கியம்தான், ஆனால் பணமே அனைத்தையும் தீர்மானித்து விடுவதில்லை. அது தெரிந்து பண தேவைகள் பணம் இல்லாமல் வாழ முடியாது என்பதை தானே உண்மை. நீங்கள் சம்பாதித்தால் இருக்கும் பிரச்சனைகள், உங்களின் முன்னேற்றங்களில் இருக்கும் தடைகள், சில நெறிமுறைகளை தவறாக நீங்கள் கையாள்வது காரணமாக இருக்கலாம். ஆன்மீக ரீதியாக இவற்றை பின்பற்றினால் இந்த தடைகள் விலகி உங்களது பண தேவைகள் பூர்த்தியாகும். அதை பற்றி விரிவாக காண்போம் வாருங்கள். சாஸ்திரத்தின் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு விஷயங்களும் நம் வாழ்வியலுடன் தொடர்புடையவை. இறை சக்தியை நெருங்கவும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் துணை செய்கின்றது. அறிவியலும் ஆன்மீகமும் வெவ்வேறானவை என கூற்று சமீப காலங்களில் உடைக்கப்பட்டு வருவதை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். முன் ஜென்ம பாவம் புண்ணிய அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தின் உங்களது வாழ்க்கையில் இணைக்கப்பட்டிருக்கும். சில பரிகாரங்களும் உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும்
இல்லத்தின் வாசலின் கோலமிடுவதை தவிர்க்க வேண்டும். அன்றைய நாளின் தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. காலையில் எந்த பூஜையும் செய்யவும் கூடாது. உங்களது முன்னோர்களின் கட்டாய வழிபட வேண்டும். மறந்தும் தவறிவிடக்கூடாது. இதனால் உங்கள் மேல் பிரியமுள்ள உங்களது வம்ச தலைவர்களின் வாழ்த்தை கிடைக்கப் பெற்று பணவரவு கூடும். முதலாவதாக, உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயம் சொம்பில் தண்ணீர் தருவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். கிளம்பும் சமயத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமம் தர வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்வதால் எந்த ஜென்மத்தில் தரித்திரம் தொடர்ந்திருந்தாலும் அதை நீக்கி செல்வம் பெருக வழிவகுக்கும். பணவரவின் தடை ஏற்பட்டால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி நெய்வேத்தியம் செய்து மோட்சம் மற்றும் தொட்ட சுண்டலை வைக்கவும். இந்த வழிபாட்டை சுக்கிர ஹோரையில் மேற்கொள்ளவும். பூஜை முடிந்து சிறிது நேரம் கழித்து உங்களது குடும்ப நபர்கள் மட்டுமே நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை சாப்பிடவும். ஒருவரது ஜனன ஜாதகத்தின் 3வது இடத்தில் சுக்கிர பகவான் நீசம் பெற்று பகை இல்லாமல் இருந்தால் அவர்களது அதிர்ஷ்டம் சிறப்பான ஒன்றாக இருக்கும். அவர்களின் கையால் சுக்கிர ஹோரையின் பணம் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நாள் முதல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். தொட்டதெல்லாம் துலங்கும். கோமாதாவின் சக்தி கோமியத்தில் அதிகம் உண்டு. கோமியத்தை வீட்டில் தெளித்தால் சகல செல்வங்களும் கிட்டும். கோமியத்தை சிறிது குளிக்கும் நீருடன் கலந்து குளித்தால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும். இதனை ஒரு மண்டலம் செய்யலாம். இதனால் தரித்திரம் நீங்கி இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். சில சாபங்களின் பின்தொடர்ந்து கொண்டே வரும். இதனால் முன்னேற்றத்தின் தடை ஏற்படும். இந்த சாபங்கள் நீங்கினால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். சாபம் நீங்க முழு பாசிப்பருப்பில் வெல்லம் சேர்ந்து இரவில் ஊற வையுங்கள். பின்னர் காலையில் பசுமாடு மற்றும் பறவைகளுக்கு உணவாக அளித்து வாருங்கள். வெள்ளிக்கிழமைகளின் தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாருக்கு பசும்பால் கொடுத்து அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள். மேலும் பச்சை வண்ண வளையலை அணிவிக்க கொடுங்கள். இவ்வாறு செய்தால் உங்களிடம் செல்வம் வளம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே வரும். புதிய தொழில் காரியங்கள் ஈடுபடுவதற்கு முன்னர் இதனை செய்ய தொழில் வெற்றி பெறும். தீய சக்தி உங்களிடம் இருந்தால் பணவரவில் தடை ஏற்படும். என்னதான் முயற்சி செய்தாலும் ஒன்றும் பலன் அளிக்காது. பச்சை வண்ண துணியின் பாசி பருப்பை வைத்து முடிந்து நீங்கள் உறங்கும்போது உங்களது தலையணை அடியில் வைத்துவிட்டு காலையில் எழுந்து பாலித்தீன் பையில் போட்டு ஓடும் நீரின் விட்டுவிட தீய சக்திகள் விளங்கும். கட்டாயம் ஓடும் நீரின் தான் விட வேண்டும். மாற்று வழியை யோசிக்காதீர்கள். ஸ்ரீதேவி வீட்டில் நிரந்தரமாக நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், வீட்டின் தலைவாசல் இருக்கும் இடத்தில் வெள்ளியிலான கஜலட்சுமி தேவியின் உருவம் பதித்த தகட்டை வாங்கி பதிக்கவும். செல்வம் குறையாமல் இந்த தகடு பாதுகாக்கும். தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்கும். தமிழ் மாதத்தில் வரும் முதல் திங்கள் அன்று திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் செய்யுங்கள். தொடர்ந்து 12 மாதங்களுக்கு முதல் திங்களில் இவ்வாறு தரிசனம் செய்து வந்தால் நிச்சயமாக நீங்கள் செல்வந்தராகி விடுவீர்கள். ஒருவருக்கு செல்வம் நிலைக்க பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் பூர்வ ஜென்மம் புண்ணியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த தரிசனம் செல்வம் பெற்று வாரி வழங்கும். நம்முடைய வீடு வாசனையாக இருக்க வேண்டும். நறுமணம் கமலும் வீடுகளின் அன்னை மகாலட்சுமி குடியேறுவாள். என்னவயதான் வெள்ளிக்கிழமைகளின் வீட்டின் சாம்பிராணி புகை போட்டு கும்பிடுவார்கள் இல்லத்தரசிகள். அடுப்பங்கரையில் உள்ள நறுமணம் மிகுந்த பொருட்களும் சில உள்ளன. அந்த பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த சோதனை முயற்சியாக செய்து பாருங்கள். பணத்தை ஈர்க்கும் சக்தியை தக்க வைக்கும் சக்தியும் கண்கூடாக காண்பீர்கள். வீண் விரய செலவுகள் தடுக்கப்படும். அவை சுய விரய செலவாக மாறும். நீங்கள் வாடகை அல்லது சொந்த வீட்டுக்கு குடியேறும் போது அந்த வீட்டுக்குள் முதலில் கொண்டு செல்ல வேண்டிய மகாலட்சுமி அம்சமாகிய உப்பு, அம்மணி அம்சமாகிய மஞ்சள் பொடி மற்றும் மஞ்சள் கிழங்கு, ஒரு நிறை குடம் தண்ணீர், உங்களின் குலதெய்வ படம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் படம் இவைகளை கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய வீட்டின் பணவரவு அதிகரிக்க வெள்ளிக்கிழமையின் சுக்கிர ஓரை உள்ள நேரங்களில் கல்லுப்பு வாங்கலாம். வெள்ளிக்கிழமைகளின் காலை 6 மணி முதல் மாறைகளுக்குள், மதியம் 1 மணி முதல் 1:15க்குள்ளும், இரவு 8 மணி முதல் 8:15க்குள்ளும் கடையில் உப்பு வாங்கி பணவரவு அதிகரிக்கும். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை என்பதனால் இன்றைக்கு பலரது வீட்டுக்கும் கிரக பிரவேசத்திற்கு செல்லும்போது கல்லுப்பு மஞ்சள் வாங்கி செல்கின்றனர். மகிமை தரும் கிராம்பு. நம் அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கிராம்பு, ஏலக்காய் போன்றவைகளும் பணத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது. மஞ்சள் துணியின் சிறிதளவு பச்சை கற்பூரம் 3 துண்டுகள், 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து அதை சிறிய முடிச்சாக மஞ்சள் துணி நூலின் கட்டி வைக்கவும். வியாபார தலங்களின் கல்லா பெட்டியில் வைக்க வேண்டும். வீட்டின் பணம் வைக்கும் பீரோவில் வைக்கலாம். நகை பெட்டியின் வைக்கலாம். நீங்கள் சம்பளம் வாங்கி வந்தவுடன் அந்த பணத்தை எங்கு வைப்பீர்களோ அந்த இடத்திலும்
பணத்தை சேர்க்கும் பெட்டி, உண்டியல், அஞ்சறை பெட்டி, மணி பர்ஸ், ஹேண்ட்பேக் என்று எங்கு வேண்டுமானாலும் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் முடிச்சை வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் இதை தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வர ஒரு வரவு உண்டாவதையும் கையில் இருக்கும் பணம் தங்குவதையும் நீங்கள் காணலாம். இதில் சேர்க்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் கெட்டு போவதில்லை. அதனால் மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுடைய வீட்டில் எப்போதுமே நல்ல சொற்களையே அதிகம் பேச வேண்டும். அசுப சொற்களை அதிகம் பயன்படுத்தினால் எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் தான் அதிகரிக்கும். வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பணத்தை ஈர்க்கும் பரிகாரங்களை செய்வதோடு நம்முடைய நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க வேண்டும். நேர்மறை சக்திகள் வீட்டிற்குள் அதிகரித்தாலே செல்வ வளம் பெருகும். விரைய செலவுகள் குறைந்து சுப செலவுகள் அதிகரிக்கும். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.